எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு பாட்டு பார்த்துடலாமா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கண் உலகு அளித்தலான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கண் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேரு பலம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேரு பலம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள். இதில் திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு அர்த்தம். திங்கள் நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு அர்த்தம். கொங்கு மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். அலர்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்னு அர்த்தம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். மேரு அப்படின்னா இமயமலை அப்படின்னு அர்த்தம். மேருனா இமயமலைன்னு அர்த்தம். நாமநீர் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய கடல் அப்படின்னு அர்த்தம். அச்சம் தரும் கடல் அப்படின்னு அர்த்தம். அழி அப்படின்னா கருணை அப்படின்னு பொருள். அழினா கருணை அப்படின்னு பொருள். இந்த பாடலோட பொருள் பார்த்துடலாமா? தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்றை குடை குளிர்ச்சி பொருந்தியது. சோழ மன்னனுடைய வெண்கொற்றை குடை எப்படி இருக்கு? குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பமளிக்கிறது. அதனால வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்றை குடை குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்றை குடை. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகிற்கு இன்பமளிப்பதால் அந்த வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல, அவனது சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. சோழ மன்னனோட ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருவதால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். எங்க? அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காப்பதால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறமா இதை எழுதுனது யாரு? இளங்கோவடிகள். ஓகேவா? சிலப்பதிகாரத்துல எடுத்தது தானே இது. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை எழுதியது யாரு? இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவர் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இந்த சிலப்பதிகாரம்
ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. கரெக்டா? இதுதான், இந்த சிலப்பதிகாரம் தான் தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு என்னென்ன நேம்ஸ் இருக்குது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இப்படின்னெல்லாம் இந்த நூல் சிலப்பதிகாரத்தை போற்றுறாங்க எல்லாரும். அப்புறமா இந்த சிலப்பதிகாரம் அப்புறமா மணிமேகலை இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ரைட்டா? அப்புறமா திங்கள், ஞாயிறு, மழை இந்த மாதிரி இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் எப்படி இந்த நூல் நமக்கு தொடங்குகிறது. அப்படிதானே? இதுதான் நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.